ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செமையா இருக்கீங்க நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஒரு பிராண்ட் நியூ எபிசோட்ல தான் இருக்கும். என்ன கேம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மார்வல் ஸ்பைடர்மேன் 2. ஆல் ரைட், நம்ம பாத்தீங்கன்னா எபிசோட் 15ல தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம கேமுக்குள்ள போயிடலாம். ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசா பாட்டுக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கன் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஆல் ரைட், here we go. ஆல் ரைட் கைஸ், நம்ம லாஸ்ட் டைம் வேற லெவல்ல இந்த பிளாக் சூட் வந்து ஹாரிக்கு உண்மையிலேயே வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ நம்ம போய் ஹாரியை செக் பண்ணி பார்த்துடலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ ஹாரி வந்து என்ன சொல்றாருன்னா, அவங்க டேட் வந்து ரொம்பவே எனக்கு வந்து இந்த சூட் வந்து ரொம்ப முக்கியம், அதுவும் இல்லாமல் இந்த சூட் வந்து கியூர் பண்ணி ஆகணும், கொஞ்சம் லேபுக்கு கொண்டு வரியா அப்படின்னு சொல்றான். எனக்கு தெரியல, ஹாரிக்கு வந்து உண்மையிலேயே இந்த சூட் வேணுமா? ஆனா ஸ்பைடர்மேனுக்கு நான் தானே, என்கிட்ட இருக்கிற வரைக்கும் மக்கள் வந்து என்னைய உண்மையான ஸ்பைடர்மேன் சொல்லி கொண்டாடுறாங்க அப்படின்றாங்க. ஓ, அலர்ட் வந்திருக்கு. டெய்லி பியூகல் நியூ ஆர்டிகல் ஃப்ரம் மேரி ஜேன் வாட்சன். ஓகே, ஸோ நான் வந்து ரீட் பண்றதுக்குள்ள அவ பப்ளிஷ் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த சம்பவத்தில் லாஸ்ட் எபிசோடில் பீட்டருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைங்க. ஓகே, வாட்ஸ்அப் வித் ஸ்பைடர்மேனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு இருக்காங்க. அண்ட் ரெக்லெஸ் ப்ராப்பர்ட்டி டேமேஜ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வந்து வேற லெவலில் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் டேமேஜ் பண்ணி பொதுமக்களுக்கு ரொம்பவே ஆபத்தாக மாறிட்டு இருக்கிறான், என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு மேரி ஜேன் வாட்சன் வந்து நியூஸ் போட்டிருக்கா. ஓகே காய்ஸ், ஸோ எல்லாமே அகெயின்ஸ்டாக மாறுறாங்க. பீட்டருக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு வருதுன்னு நினைக்கிறேன். ஹாரி பாவங்க, உண்மையிலேயே அந்த பில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டான். தூக்கம் இல்லாமல் அவன் பாருங்க, கண்ணெல்லாம் கருவலிகள் வந்துருச்சு. ஏய் நண்பா, எப்படி இருக்க? எப்படி ஃபீல் பண்ற? எனக்கு அந்த சூட் உண்மையிலேயே வேணும். என்ன அவன் தரமாட்டான்னு நினைக்கிறேன். ஏய் பீட், ஓகே, லாஸ்ட் நைட் என்ன ஆச்சுன்னு உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? நான் வந்து ரொம்பவே டயர்டாக இருந்தேன், அதான் நான் ஃபீல் பண்ணேன், அதான் ரிமெம்பர். நீ வந்து நீயாவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சூட் வந்து உன்னை மாற்றிட்டு இருக்குது. இந்த சூட்டு இருக்கிறதுனால தான் நான் வந்து உயிரோட இருக்கேன். ஆமாம், அது நல்லா இருக்குல்ல அப்படின்னா. நீ கொஞ்சம் நிறைய மாத்திரையெல்லாம் போட்டு என்னன்னு சொல்கிறா அப்படின்னு என்கிட்ட சண்டை போடாத. நான் வந்து இந்த சிட்டி ஃபுல்லாவே உனக்காக தான் நான் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி காப்பாத்திட்டு இருக்கிறேன், இதுதான் நீ எனக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டா அப்படின்னு சொல்லிடுறான். இங்க பாரு, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. நீ வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என்னத்தை நீ எழுதி வச்சிருக்க, உண்மையை தான் நீ எழுதி இருக்கணும் அப்படின்றான். உண்மை என்னன்னா நான் தான் இங்க ஹீரோ, நீ கிடையாது. ஸோ என்னை பத்தி தப்பா இங்க பொருளையே எழுதாத, அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சூட்டு கூட கொடுக்காம போயிட்டாங்க. ஓ மை காட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த வெனம் வந்து அவனை ஃபுல்லாக மாற்றிட்டு இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல. பீட்டர் வந்து ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லைங்க, டோட்டலாக மாறிட்டு இருக்கிறான். ஓ மை காட். ஸோ ஆக்சுவலாக ஹாரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி கடுப்பாயிட்டு இருக்கிறாப்புல. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். நம்ம சேனலில் ஸ்பைடர்மேன் கம்ப்ளீட் சீரிஸாக போட்டுக்கிறோம். நீங்கள் என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், எபிசோடாக இருக்கும். இல்லை ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த எபிசோட தான் பார்க்க வந்திருக்கேன்னா நீங்கள் இதையே கண்டினியூ பண்ணிக்கலாங்க. ஹாரி கூட நீ எப்படி போச்சு இன்னைக்கு? என்ன சொன்னான் அவன்? தெரியாதுன்னு சொல்லிட்டான். நீங்க கவலைப்படாதீங்க, ஹாரி வந்து உண்மையிலேயே நல்லா குணமாயிருவான். ஹாரி வந்து சன்னமா பார்க்கறான். ரொம்ப நன்றி அப்படின்றாரு. எதுக்குடா? அவர் உயிர் நண்பனா இருக்கிறதுக்கு அப்படின்றான். நான் வந்து சின்ன வயசுல இருந்தே உங்க ரெண்டு பேத்தையும் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒன்னாவே வளர்றீங்க, ஒன்னாவே இருக்கிறனால நீங்க ரெண்டு பேருமே என்னோட பசங்க மாதிரி தான், என்னோட பசங்க. நான் வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ஒரு பெரிய ஆளா நீ மாறிட்டு வர பீட்டர் அப்படின்றான். ரொம்ப நன்றி மிஸ்டர் ஆஸ்பார்ன். ஆக்சுவலாக நான் போய் ஆகணும், எனக்கு டைம் ஆச்சு அப்படின்றான். அவங்க அப்பா பாருங்க, ஃபீலிங்ல தாடிலாம் வளர்த்திட்டு இருக்கிறாரு. ஓ மை காட், ரொம்பவே சோகமாயிட்டாருங்க பாவங்க. அந்த வெனமோட ஸ்லாட்டை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு பக்கம் இந்த சைடு எம்ஜே வேற கவலையா இருக்கா.
என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கைஸ். ஓ, அவனை பார்த்தாலே கடுப்பாயிட்டாங்க. நீ நல்லா தானே இருக்க, என்னாச்சு உனக்கு? போயிரு. பாவங்க அவன். பார்த்தீங்களா, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே சண்டை வரக்கூடாது. ஆக்சுவலாக அவங்களுக்குள்ளே வந்துருச்சு. ரொம்ப சோகமாக இருக்குது சீனு. இந்த வெனம் சூட்டை எப்படியாவது எடுத்தாகணுங்க பீட்டர் கிட்ட. போயிரு அப்படின்றான். ஆவுங்க, நிறைய வேலை பண்ணணும். ஓகே guys, let's do this. All right, பறந்து போயிடலாம் guys. Okay, so you can afford the try new suit or suit style press to. Okay, நம்ம சூட்டை கூட மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன். பீட்டர், மைல்ஸ் எங்க? ஓகே, நம்ம சூட்டை மாத்திடலாம் guys. All right guys, நம்ம ஃபைனலி நம்ம ஓல்ட் சூட் மாறியாச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா வெனம் வந்து நமக்குள்ள தான் இருக்கு. நம்ம பவர்ஸ்லாம் வந்து சூட்டோட பவரும் வெனமோட பவரும் நம்மளுக்கு மிங்கிலாகி வரும். alright guys, ஸோ பார்த்தீங்கன்னா மைல்ஸோட அம்மா வந்து ரொம்பவே கவலைப்படுறாங்க. மைல்ஸ் எங்கன்னு கேட்குறாங்க. அது வந்து இவனுக்கு தெரியல ஆக்சுவலாக. ஸோ இவனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா, ஏன் மற்றவங்களாம் வந்து அவங்களே பார்த்துக்கிறது இல்லை, எப்போ பார்த்தாலும் நான் தான் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் பார்க்கரும் சொல்கிறாரு. alright guys, let's go. ஸோ க்ரைம் ரிப்போர்ட்டை நம்ம முடிச்சுட்டு அந்த மிஷின் போகலாம். ஓகே, நம்ம சிட்டி க்ரைம் பார்க்குறதுல நம்மளால பொறுத்துட்டு இருக்க முடியாது, போட்டு பொழந்துடலாம். alright guys, ஸோ கிரேவனோட ஹண்டர்ஸா. alright, டாட்ஜ் பண்ணிடலாம். லெட்ஸ் கோ. இந்த வாங்கிக்கடா, போடு. இந்த வாங்கிக்கோ. நான் தான் சொன்னல கைஸ், ஸோ வெனம் நம்மளுக்குள்ளே தான் இருக்கு இனி. ஓகே, டாட்ஜ். என்னதான் நம்ம சூட்டை கழட்டினாலும் வெனம் வந்து சிம்பியாட்டு. ஓ ஏண்டா ஒன்று பேசுறதுக்குள்ள அடிச்சிட்டானுங்க, போட்டு பிறந்த வேண்டிதான். இந்த வாங்கிக்கோ. யாருக்கிட்ட? alright guys, இந்த வாங்கிக்கோ. ஓ மை காட். ஸோ நார்மல் சூட்டில் கூட நம்மளுக்கு வெனம் வந்து உள்ளே வருது பாருங்க, உள்ளே வந்து. alright, போனஸ் ஆப்ஜெக்டிவ் போட்டு பிறந்துடலாம். இந்த வாங்கிக்கோ. இந்த நீ வாங்கிக்கோ. ரோபோடாக்ஸ் ஃபினிஷர் தாங்க ரோபோடாக்ஸ்க்குலாம், போடு. alright, இந்த வாங்கிக்கோ. பேபி வல்ச்சர், இந்த வாங்கிக்கடா. பிச்சு வீசிட வேண்டியதான். alright guys, போட்டு பிறந்துடலாம். இந்த வாங்கிக்கோ. சிம்பியாட் பிளாஸ்ட். ஓ பிளாஸ்ட் ஆகுது. ஓகே, டாட்ஜ் பண்ணுறதை விட்டுட்டு பீட்டர் வந்து அதை ஹேக் பண்ணுற புல் ஸ்டாப்பில். alright, வேற எங்க இன்னொரு ரோபோடாக் இருக்குமே பாருங்க, ஒட்டிட்டு இருக்கிறான். alright, ஸோ எங்க ஸோ அந்த சைடு ட்ரக்குக்கு பின்னாடி தான் இருக்கு. ஓகே, இங்கே இருக்கு. ஃபைன். alright, போடு. யாருக்கிட்ட? alright guys, முடிச்சாச்சு. நம்ம பறந்து போயிடலாம். ஓகே guys, let's go. ஓகே, இப்போ நம்ம மெயின் மிஷன் போயிடலாம் guys. நம்மளோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்க guys. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இல்லை அவன் அவங்க அம்மா பாவங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கால் பண்ணி மைல்ஸ் எங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. பார்த்தீங்களா, அவன் வந்தப்போ கூட மைல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நான் உனக்கு கால் பண்ணிட்டே இருந்தேன், பல மணி நேரம் ஆச்சு, ஆனால் நீ எடுக்கவே இல்லை. உனக்கு தெரியும் மைல்ஸ் வந்து லீ பின்னாடி இருக்கான். நான் சொன்னல நான் பார்த்துக்கிறேன்னு. எல்லாமே அண்டர் கண்ட்ரோல் தான். மைல்ஸ் எப்பவுமே உன்னை பற்றி சொல்லிகிட்டே இருப்பான், எப்படி நான் குட் ஸ்பைடர்மேனாக இருக்கணும்னு ஸ்கூலில் சொல்லுவான். ஸ்கூல் பற்றி பேசினதில்ல, அவன் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பேசல, எப்போ பார்த்தாலும் உன்னை பற்றி தான் பேசிட்டு இருப்பான். இப்போவே நீ அவனுக்கு உதவி பண்ணுற. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பீட்டருக்குள்ள ஒரு நல்ல குணமும் உள்ள கேரக்டர் கூட இருக்குது. ஆனால் நம்ம பேசி நம்ம வெளியே கொண்டு வரணும். ஆனால் அந்த இன்னொரு பக்கம் வெனம் விட மாட்டேங்குது. alright guys, கட்சினுக்கு அப்புறம் மைல்ஸ் மொராலஸாக மாறிட்டோன்னு நினைக்கிறேன். மைல்ஸாக காட்டுறானுங்க. என்னங்களா, ஏதோ ஜெயில் மாதிரி போட்டு வச்சிருக்கானுங்க. எப்படி நான் இதுக்குள்ளே வந்தேன்? alright, உடச்சிட வேண்டிதான். ஓகே, லெஃப்ட் அண்ட் ரைட் கியர் போட்டு போலதாச்சு. அவ்வளோதான், வேற லெவல். ஓ, கீழே லேசருங்க, இரும்பு துண்டா ஆக்கிடுச்சு பாருங்க. alright guys, ஸோ பார்த்துடலாம். இந்த பிளேஸ் ஃபுல்லாகவே டைட் செக்யூரிட்டியாக பில்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ என்ன பண்ணணும், இது மேலே தூக்கணுமா? பைபாஸ் த செக்யூரிட்டியா? ஆல்ரைட், ஸோ நம்ம வந்து கரெக்டாக பண்ணோன்னா நம்மளுக்கு கேப் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒன்று வந்து கரெக்டாக பண்ணிட்டோம். மிச்சது ஏதாவது நம்ம ரெஸ்ட் ஆஃப் தம் மார்க் பண்ணிட்டோன்னா அது நம்மளுக்கு கேப் கிடச்சிரும். ஆல்ரைட் கைஸ், கேப் கிடச்சிருச்சு, போயிடலாம். ஓ மை காட்,
பாருங்க, நோ எஸ்கேப்பா, ஃபைண்ட் த ஹண்டர்ஸ். யாராவது இருக்கீங்களா? இவங்க எல்லாருமே கைதிகளா? ஆமாங்க, ஜெயில் மாதிரி தான் இருக்கு. யார் அவன் என்னைய போட்டு பொழந்தாங்க? பீட்டர் எம்ஜே என்ன ஆனாங்கன்னு தெரியல. ஓ மை காட், ஸ்பைடர்மேனை வெளியவே விடாதீங்கடா அப்படின்றான். ஓ ஹண்டர்ஸ் இருக்கானுங்க, போட்டு பொழந்துடலாமா? ஓகே ஓகே, பார்த்துட்டானா ஸ்டெல்த்தா? இல்லை போட்டு பொழந்துடலாம், வாங்கிக்கடா. அவ்வளோதான், நீ கரெக்டாக தான் சொன்ன. ஸ்மாலர் சிட்டிக்குள்ளே தான்டா இந்த பிக்கெஸ்ட் ஸ்பைடர்மேன் இருப்பான். ஓகே, இன்னொருத்தங்க டார்ச் லைட் அடிச்சுட்டே வரான். கன்னா அது, வாங்கிக்கோ, ஓடு, வேற லெவல். ஓகே, ஸோ எல்லாமே ஆர்ஸ்கோப்போட டெக்கு. ஓகே, இதை வந்து பொழந்துட வேண்டிதான். ஆல் ரைட். ஓ மை காட், மாஸ் என்ட்ரி. ஓ லேசருங்க ஃபுல்லாக, இந்த இடம் ஃபுல்லாக பார்த்து போயிட வேண்டிதான். கிரேவன் எதுக்கு எனக்கு இந்த இடத்துல லாக் பண்ணியிருக்கான்னு தெரியல. கேங்கிக்கு கால் பண்ணாலும் லைனும் போக மாட்டேங்குதுங்க. ஃபோன் எடுறா. லைன் போனால் தானே ஃபோன் எடுப்பான். ஒரு கைஸ், ஓ டோர் லாக் ஆயிருச்சு. என்ன இது? ஓ ஏதோ ஸ்மோக் மாதிரி வருதுங்க. பாய்சனா? ஓ மை காட், இது எப்படியாவது நம்ம வெளியே தப்பிச்சாகணும். ஓகே, ஓ ஓகே ஓகே, மேலே பார்த்துடலாம். ஆக்சுவலாக இந்த ஜென்ரேட்டரை வந்து நம்ம நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன். அதான் அந்த ஃபேன்ஸை வந்து சுத்த வச்சுட்டுக்கு. ஓகே, இப்போ கொஞ்சம் ஓகே, ஆனால் இன்னும் கொஞ்சம் ஃபேனெல்லாம் சுற்றுது. ஓகே ஓகே, இங்கே ஜென்ரேட்டர் பார்த்தாச்சு, போட்டு பொழந்துடலாம். ஆல்ரைட், ஸோ ஓகே, இங்கொன்று இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தம் 3 ஜென்ரேட்டர் இருக்குங்க, அதில் 2 பொழந்தாச்சு. இந்த கடைசியாக இருக்கிற ஜென்ரேட்டரை போட்டு பொழந்துடலாம். வாங்கிக்கோ. ஃபைன், 3 திறந்தாச்சு. ஓகே, இந்த டோரு, ஸோ இந்த டோர் தான் நம்ம வெளியே போகிற வழின்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், வந்துட்டானுங்க, போட்டு பொழந்துடலாம். உங்களுக்கு வந்து தெரியுதா இந்த வெளியே போகிறக்கு வழி அப்படின்றான். உன்னால் நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்றான். அதுவும் தான் பார்த்துருவோம் ஒரு கை அப்படி சொல்கிறான். வாங்கிக்கடா, ஸ்பின் அட்டாக், மை ஃபேவரட் ஷாட்ங்க. ஆல்ரைட், ரோபோடாக்ஸ் வேறு வந்துருச்சுங்க ஜெயிலேருந்து. ஆல்ரைட், நம்மகிட்ட இருக்கிற எல்லா பவர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிட வேண்டியதான். கேஜெட், ஓகே, தண்டர் பிளாஸ்ட், தண்டர் ஸ்லாம், போடு, வாங்கிக்கடா. ஓகே ரோபோடாக்ஸ், உனக்கு ஒரு ஃபினிஷர் தான், போடு. அவ்வளோதான், வேறு லெவல். ஓகே ஃபைன், அண்ட் L3R3 மேக்ஸ் அவுட் பவர். தெரிச்சு போய் உழுகுறானுங்க. ஆல்ரைட், இன்னி எங்கே? ஓகே, ஜெயிலேருந்து இன்னும் நிறைய பேர் இருக்கானுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு மேஸ் மாதிரிங்க, வந்துட்டே இருக்கானுங்க. நம்ம எப்படி போகிறதுன்னு கூட தெரியல. போடு, வாங்கிக்கோ. ஏர்கன், வேற லெவல் ஏர்கன். அவ்வளோ கைஸ், போட்டு பொழந்துடலாம். ஓகே, டாச் மேலே அம்பு விட்டா இருக்க. கரெக்டாக அந்த டெவில் மாதிரி அந்த ஸ்டாச்சுக்கு மேலே உட்காந்துக்கிறான் பாருங்க. ஆல்ரைட், போடு. அவ்வளோதான், வாங்கிக்கலாம். பயந்துட்டான். ஆல்ரைட் கைஸ், வாங்கிக்கோ. ஓ குண்டை. ஆல்ரைட், டாச் பண்ணுறக்குள்ள அடிச்சிட்டான். வாங்கிக்கடா. சாண்ட் மேக்கில் கேட்குதாண்டா உனக்குலாம். ஆல்ரைட், லெட்ஸ் கோ. ஓகே, இன்னொருத்தர் இருக்கான். எங்கடா அவன்? ஓகே, ஸோ 2-3 பேர் வந்துட்டானுங்க போல. போடு. அவ்வளோதான், இவனுக்கு ஒரு மண்டை கொட்டு கொடுத்துட்டோம், ஆனால் சாவல. அவ்வளோதான், செத்துட்டான் இப்போ. ஆல்ரைட் கைட், இங்கே ஒருத்தர் இருக்கான். ஓகே, அவ்வளோதான். ஓகே, வாங்கிக்கோ. கேஜெட்ஸ் தாங்க, உங்களுக்குலாம் யூஸ் பண்ணி கேஜெட் போட்டு வச்சிடலாம். ஆல்ரைட், ஸோ இன்னி வேறு எங்கே இருக்கான்? இங்கே ஆளை காணோம். ஓகே, இங்கே வந்துட்டாங்க, போட்டு பொழந்தலாம். வாங்கிக்கடா. அவ்வளோதான், செத்துட்டான். ஃபைன், எல்லாருமே செத்துட்டானுன்னு நினைக்கிறேன். எப்படியாவது ஒரு வழி இருக்கும். ஐ திங்க் சவுண்ட் வந்து எனக்கு எப்படி கேட்குதுன்னா, யாரோ நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வழியாக தான் போகணுமா? இல்லை, மேலே ஒரு வழி இருக்கு பாருங்க. ஆல்ரைட், இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எண்டே ஆக மாட்டேங்குது. ஸோ ஹண்டர் வந்து லீ வச்சிருப்பான். என்ன, ஒருவேளை என்னோட மாஸ்க்கை கழட்டி பார்த்துருப்பான்தாங்களா? எப்படி இருந்திருக்கும்? கேங்கி, உனக்கு கேட்குதா அப்படின்றான். அவனுக்கு லைனே போக மாட்டேங்குது கைஸ். ஒருவேளை கேங்கியை கீது பிடிச்சிட்டாங்களோ, ஒருவேளை அம்மாவை பிடிச்சிட்டாங்களோ, என்னென்ன போய் யோசிக்கிறாங்க இவன். ஆமாம், பதறமா இல்லையா பாருங்க, சுற்றி எங்கேயே வந்துட்டு பாருங்க. அவ்வளோ கைஸ், கரெக்டாக போயிடலாம். மேஸ் மாதிரி தாங்க இருக்கு. மேலே எங்கேயோ வழி போகுது, மேலே போயிடலாம் கைஸ் இந்த வாட்டி. ஓகே, ஸோ இதான் வழி நினைக்கிறேன். மேலே வழியாக பூந்தாச்சு.
கிரேவன் வந்து நிறைய ட்ரோன்ஸை வந்து நம்மளுக்கு சாதகமாக கூப்பிட்டு இருக்கிறான். ஓகே, எவ்வளோ ட்ரோன்ஸ் வந்தாலும் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணி வேறு லெவல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹண்டர்ஸ்லாம் பேசுகிறானுங்க. ஓ, இங்கே இருக்கானுங்க எல்லாரும். போட்டு பொழந்த ரெடி தான் யாருக்கிட்ட. ஆல்ரைட், போடு. உன்னோட லைஃப் வந்து இதோட முடிஞ்சுச்சு அப்படின்றான். தேர் இஸ் நோ எஸ்கேப். இந்த எஸ்கேப் பற்றி நீங்கள் பேசாதீங்க, அவ்வளோதான். 2 பேத்துக்கு நம்ம இந்த பிளாஸ்ட் போட்டு தப்பு பண்ணிட்டோமோ. ஓகே, நோ ப்ராப்ளம். டக்குன்னு நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்கிக்கோ. வேற லெவல் ஸ்பின் அட்டாக். ஓடு. ரைட், ஸோ வேற எங்க? ஸோ கிரேவன் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டரை வந்து ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கிறான். அங்கே பாருங்க, மானிட்டர் ஃபுல்லாகவே டேப் ரெக்கார்ட் மாதிரி இருக்குது. என்ன இது, ரெக்கார்டிங்கா என்னென்னு பார்த்துருவோம். ஆமாங்க, டேப் ரெக்கார்டர். ஒவ்வொரு இரவும் என்னோட கடைசி மூமெண்ட் என்ன தெரியுமா, நான் ட்ரீவ் பண்ணுறது. என்னோட ஆன்சிஸ்டர்ஸ்லாம் வந்து வேற லெவலில் எனக்கு இந்த டாஸ்க்கை முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. கண்ணீர்கள்லாம் வந்து வானத்துலேருந்து நட்சத்திரங்கள் மாதிரி கீழே வந்து உழுகுது அப்படின்றாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த பவர்லாம் நான் அடையாமல் இருக்க மாட்டேன். என்னோட மூச்சு நின்னா மட்டும்தான் அந்த பவரை வந்து, அதாவது உங்களை பின்தொடர்றதுக்கு நான் வந்து நிப்பாட்டுவேன். அது வரைக்கும் என் உடம்புல மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் எதுவும் நிப்பாட்ட மாட்டேன் அப்படின்றான். ஆல்ரைட் கைஸ், இங்கே நிறைய பேர் இருக்கானுங்க. ஓகே, ஸ்டெல்த்தா இல்லை, ஓகே ஆக்ஷன் தான். போடு, போட்டு பொழந்தலாம். இந்த வாங்கிக்கோ. ஓகே, போட்டு பொழந்தலாம் கைஸ். தம்சம் பண்ணுறது தாங்க வேற லெவலில் இருக்கு. ஆல்ரைட், டாச் 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 டாச். ஓகே, தண்டர் பிளாஸ்ட். இந்த வாங்கிக்கோ, வேற லெவல். ஓகே, இப்போ பிளாஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ஓகே, கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 4-5 பேராவது இருந்தானுங்க சுற்றியில். இவருக்கு மயங்கிட்டு இருக்கிறான், அவ்வளோதான், செத்துட்டான், நாக் அவுட். இன்னும் நிறைய பேர் வரானுங்க. அண்ட் தடியன் வேற வரான். ஓகே, பேர் தடியனா, போடு. வேற லெவல் பிளாஸ்ட். ஸோ இவனுக்கு ஒரு ஃபினிஷர் வேற போடணும். ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, டாச். ஓகே, டாச் அகைன் டாச். சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. போடு, வாங்கிக்கோ. ஆல்ரைட், ஓகே ஓகே, டாச் டாச் டாச். வெப்போடும் போது டக்குன்னு அவன் செம ஃபாஸ்ட்டாக இருக்கானுங்க நம்மளோட. ஆல்ரைட், போட்டு பிறந்தாச்சு. நீ ஒரே ஒருத்தர் இருக்கான். ஓகே, டாச் 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 டாச். டாச் பண்ணுறதுக்குள்ளே போட்டு பொழக்கிறியாடா, வாங்கிக்கோ. அவ்வளோதான், வேற லெவல். ரைட், ஸோ டோர் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஜாலியாக போகணும். இல்லை இல்லை இல்லை, இது வந்த பாதை. நேராக போகணும் போயிடலாம். 2-3 இண்டிகேட்டர்ஸ் காட்டுது. ஐ திங்க் அது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அதுதான் எக்ஸிட் நினைக்கிறேன். நான் வந்து கண்டுபிடிச்சாகணும். ஓ, இந்த சிங்கம் பாருங்க எப்படி மூடி இருக்குன்னு. ஓகே, ஸோ ஸ்பைடர்மேன் வந்து எதுக்கு இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, நேச்சுரல் லைட்ஸா? நேச்சுரல் லைட்ஸா? ஆமாங்க. ஓடு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லைட்ஸுங்க, நேச்சரோட லைட்ஸ் மாதிரியே இருந்துச்சு பாருங்க. ஆனால் இருட்டாக இருக்கு. ஓ, என்னடா அது, இத்தனை பேர் இருக்கானுங்களா? போட்டு பழக்கணுமா என்ன? இல்லைங்க, ஏதோ நம்மளை வர வைக்கிறானுங்க. ஓ, பேட்டிலுக்கு கூப்பிட்ற மாதிரி ஹண்டர்ஸோட வழிமுறைகள் நினைக்கிறேன் இதெல்லாம். ஓகே, எவ்வளோ பெருசாக இருக்கானுங்க ஒவ்வொருத்தனும் வந்து அடியனுங்க. ஓ, என்னடா பண்ணுறீங்க? என்ன பண்ண போகிறானுங்கன்னே தெரியல. ஓ ஆமாங்க, பேட்டில் ஃபீல்ட் தான் நினைக்கிறேன். ஓச்சுரா, ஆக்சுவலாக நம்மளால தப்பிக்கவே முடியாது கைஸ். இப்போ அந்த அளவுக்கு வேற லெவலில் வெறித்தனமான ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். ஓ, லீயா? ஓ ஆமாங்க, இவனைத்தாங்க தேடிட்டு நான் செத்தான். நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், எஸ்கேப் ஆக முடியாது. நான் வந்து உங்களை ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். யூத்தோட எனர்ஜிலாம் எங்கடா போச்சு? மரணத்துக்கு வரைக்கும் சண்டை போடுங்கடா, இல்லைனா 2 பேரும் செத்து போலாங்க, செத்து தொலைங்கடா அப்படின்றான். நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி எத்தனை பேர்த்த கொன்னேன்? எனக்கு வேற வழிகள் இல்லை. உனக்கு எப்பவுமே வழி இருக்குன்னு எனக்கு தெரியும்டா. ஓகே காய்ஸ், இவனை போட்டு பொழக்கணும்னு நினைக்கிறேன்.
alright guys போட்டு பொளந்துறலாம் ஓகே x to jump horizontal attacks-க்கு x jump பண்ணிக்கணும் போட்டு பொளந்துறலாம் வாங்கிக்கோ நான் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பூச்சிங்களை சண்டை போட்டு டைம் தான் வேஸ்ட் ஆகுது நீ வந்து வர்த்தா வந்து கொடுக்கறான்னு பார்த்தா டப்பங்களா கொடுக்கறானுங்க ஓகே நீ கவலைப்படாத உன்னை கொல்லாம நான் சாவ மாட்டேன்டா அப்படின்றான் நீ என்னென்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா டீமன்ஸ் டெவில்ஸ் பிரெத் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குடா அப்படின்றான் நீ எப்பவுமே நீ அழிக்க முடியாதுடா ஸ்பைடர் மேன் எப்பவுமே நான் தான்டா ஜெயிப்பேன் அப்படின்றான் அதுவும் தான் பார்த்துருவோம் ஆல்ரைட் போடு ஓகே ஓ டீமன் வந்துட்டாங்க ஓ மை காட் ஓகே நான் ஒரு ஓப்பனிங்கை கண்டுபிடிச்சாகணும் ஓகே பவர் பிளாக் ஆகிட்டு இருக்குதாமா ஆல்ரைட் போட்டு பொழந்தல கைஸ் வாங்கிக்கோ அவ்வளோதான் அந்த ஷீல்டை உடச்சி போக முடியும் ஓகே கைஸ் நீ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீ என்னென்ன தப்பு பண்ணியோ அதுக்கெல்லாம் என்னைக்காவது உணர்ந்திருக்கியாடா தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு உனக்கு என்னதான் வேணும் சொல்லு சாரி கேட்கணுமா என்ன ஆக்சுவலாக எனக்கு என்ன வேணும்னா நான் எவ்வளோ பெயினை நான் காசு பண்ணணும் அதே பெயினை நீ வலியை அனுபவிக்கணும்டா அப்படின்றான் போடு வேற லெவலில் சண்டை போட்டுக்கிற கைஸ் போடு அவ்வளோதான் ஓகே ஓகே டாச் ஓகே அகே டாச் ஓகே பெரிய பேரி அட்டாக் அவ்வளோதான் வேற லெவலில் டைமிங்கில் தண்டர் பிளாஸ் போட்டோம் ஓகே சூப்பராக பண்ணேன் அப்படின்றான் ஓ டீமன் மறுபடியும் வந்துட்டாங்க ஆல்ரைட் லெட்ஸ் கோ அந்த எனர்ஜி வந்து நம்ம எப்படியா டாச் பண்ணி ஆகணும் கேர்ஃபுல்லாக என் கூட சண்டை போடு இல்லைனா நீ அழிஞ்சடா ஸ்பைடர் அப்படின்றான் ஓகே டாச் பண்ணிடலாம் வாங்கிக்கோ அவ்வளோதான் வேற லெவல் நீ மாறவே மாட்டியாடா அப்படின்றான் போட்டு பொழந்தல கைஸ் வாங்கிக்கோ வேற லெவல் இந்தா வாங்கிக்கடா சரியா நட்டிங்க ஆல்மோஸ்ட் நம்ம பாதி பிளட்டை குறைச்சிட்டோம் அவன் என்னதான் குறைச்சாலும் மறுபடி வந்துடுறான் மிஸ்டர் நெகட்டிவ் மறுபடியும் வந்துட்டாங்க ஸோ இதான் வந்து கடைசி டைம்டா இனிமே நீ வந்து யாரையுமே ஹர்ட் பண்ண முடியாது முடிஞ்சடா அப்படின்றான் உனக்கு எப்போவுமே என்னை பற்றி தெரியாதுடா ஆக்சுவலாக அவன் என்ன சொல்கிறான்னா போன ஸ்பைடர்மேனை நான் வேற லெவலில் பிறந்தேன் இந்த ஸ்பைடர்மேன் நான் கிடையாதுடா ரைட் ஐ மீன் அந்த ஸ்பைடர்மேன் நான் கிடையாதுன்னு தானே சொல்லுவாங்க யா ஓகே வேற லெவலில் டாஜ் பண்ணிட்டோம் என்ன நம்மளை கூப்பிட்டான் வா என்னோட வழிமுறைகளில் நான் பண்ணுறேன் ஓச்சரா ஓகே அவனோட உலகத்துக்கு கூட்டு வந்துட்டான் டார்க் உலகத்துக்கு கூட்டு வந்துட்டாங்க உள்ளே இருக்கிற டீமன் உலகத்துக்கு கூட்டு வந்துட்டான் பாருங்க அடா கடவுளே என்ன ஆச்சு இதுதான் நீயா ஓ ஓகே டாச் பண்ணியாச்சு ஓகே அவனை சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஓகே இது எதுவுமே உண்மை கிடையாது இது எல்லாமே உண்மைதான் இதெல்லாம் வந்து உன்னோட பயங்கள் நீ உன்னோட பயத்துக்குள்ளே தான் இருக்க நீ என்னதான் என்னை பண்ணுற அப்படின்றான் உன்னோட ஆவியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சிட்டு இருக்கிற அப்படின்றான் நீ தனியாக இருந்தால் என்ன ஆகும்னு தெரியும்ல ஓகே போயிடலாம் பேசிக்கிட்டே இரு நீ வந்து என்கிட்ட தப்பிக்கவே முடியாதுடா அப்படின்றான் ஓகே கரெக்டாக டாச் பண்ணி போயிடல கைஸ் நீ எப்பவுமே என்ன ஹர்ட் பண்ண முடியாது ஸ்பைடர்மேனால் ஒன்றுமே என்ன பண்ண முடியாது எப்போவுமே என்னோட வழிகள் தான் எப்போவுமே ஜெயிக்கும் இந்த உலகத்தையே நான் ஆள போகிறேன் பாரு ஏய் என்னோட மண்டையை விட்டு நீ போயிரு அப்படின்றான் உன்னோட மண்டையா இன்னி நிறையா விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குடா அப்படின்றான் ஓகே போயிடல கைஸ் ஆல்ரைட் ஓ மை காட் நீ வந்து ஸ்ட்ராங் தான் ஆனால் யாருமே என்னோட ஸ்ட்ராங் கிடையாது அப்படின்னா போது நிப்பாட்றா போடு வேற லெவலில் பிறந்துட்டான் ஆல்ரைட் எங்கேயோ விழுந்துட்டாங்க என்ன பிளாட்ஃபார்மில் இருக்கான் எங்கே போயிட்டான் ஓ மண்டைக்குள்ள ஏதோ பண்ணுறான் கைஸ் ஏய் மைல்ஸ் பீட்ரா உனக்கு வந்து ஆக்சுவலாக புரியவே இல்லை நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் நான் வந்து நிறைய ட்ரை பண்ணேன் உன்னை ஹீரோ ஆக்குறதுக்கு ஆனால் நீ வந்து செகண்ட் பெஸ்ட்டுன்னு எனக்கு தெரியும்
ஓகே, எப்போ பார்த்தாலும் நீ மக்களை வந்து டேஞ்சரில் தான் விடுற. அது வந்து ஸ்பைடர்மேனே கிடையாது. ஸ்பைடர்மேன் வந்து பீப்புளுக்கு உதவியாக இருப்பாங்க. ஆனால் நீ வந்து ஃபன்னு மாதிரி பார்த்துட்டு இருக்கிற. ஹேய், இந்த மெசேஜ் வந்து நான் தான் உனக்கு சொல்லி ஆகணும். இந்த யாருன்னா உங்கள் அப்பா தானே அப்படின்றான். ஸோ உன்னோட பேர் வந்து மைல்ஸா? ஸோ நீ உண்மையிலே யாரு மைல்ஸ்? ஓகே, இன்னி கொஞ்சம் ஆழமாக போய் பார்க்கலாம் அப்படின்றான். உனக்கு வந்து இது என்ன தோக்கணும் தானே, சண்டை போடுறா ஃபர்ஸ்ட். ஏய், என்ன பிரச்சனை மைல்ஸ்? எனக்கு தெரியும் நீ வந்து லீன்னு எனக்கு தெரியும் அப்படின்றான். நான் உனக்கு எல்லாமே பண்ணியிருக்கேன். நான் வந்து கேட்க மாட்டேன். ஓகே காய்ஸ், ஸோ நம்மள மாதிரியே வரானுங்க, எல்லாத்தையும் போட்டு பொழந்துடலாம். எப்போ பார்த்தாலும் நான் உனக்கு உதவி பண்ணி உன்னோட உயிர் நண்பனை என்னையவே ஆபத்தில் தான் சிக்க வைக்கிற. அதுவும் இல்லாமல் ஏலியன் கூட இப்போ சண்டை போட்டு இந்த ஊரே ஏலியன் ஆக போகுது. என்ன பண்ண போறேன்னு தெரியல. இல்லைனா ஃபின்னு எப்படி செத்தாலோ, அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைல்ஸ் மொராலஸ் கேம் போடுவேன், அதில் வந்து உங்களுக்கு தெரியும் கைஸ். ரைட், போட்டு பொழந்தலாம். எனக்கு தெரியும் நீ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கர் தான். ஆனால் நான் உன்னை எப்பவுமே ஸ்பெஷல்னு நினச்சேன். ஆனால் நீ என்னை இப்படி துரோகம் பண்ணுவேன்னு எனக்கு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்றான். ஓ, ஸோ இன்னி ஆழமாக தோண்டி பார்க்கலாம், இன்னி யார் யார் இருக்காங்கன்னு பார்ப்போம். உன்னோட பெயினை வந்து நான் வெளியே கொண்டு வரேன் அப்படின்றான். ஓ மை காட், வேற லெவலில் போட்டு சாவடிச்சுட்டு. ஓ போச்சுடா அவங்க அம்மாடா. மீஹோ, எங்கே இருக்க நீ? இல்லை இல்லை இல்லை. ஓ, நிறைய பேர் வரானுங்க மறுபடியும். எத்தனை வெட்டரை அடிக்கிறது உங்களை? நான் இங்கே தான் இருக்கேம்மா. நான் இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது. எப்போ பார்த்தாலும் நீ போயிடுற, எப்போவுமே ஆபத்தில் சிக்கிக்கிற. நீ எப்போவுமே ஒரு நாள் சாவ தான் போகிற. இல்லைன்னா என்ன, நீ அவங்கள ஜெயிக்க முடியாது மைல்ஸ். ஆக்சுவலாக நீ ட்ரை பண்ணுறது நிப்பாட்டணும். எப்போவுமே நீ என்னை தனியாக விட்டுட்டு தான் போகிற. அதுவும் இல்லாமல் என்னையும் ஆபத்தில் சிக்க வச்சுட்டுக்கிற. இல்லை, நான் உங்களை காப்பாற்றணும்னு தான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் காப்பாற்றுவேன் கண்டிப்பாக. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வந்து உண்மையை தான் சொல்லியே ஆகணும். ஆனால் நம்ம அப்பா வந்து செத்துக்கு அப்புறமா உங்கள் அப்பா வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, இந்த காலையிலேயே எல்லாமே முடிய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை 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 மைல்ஸ், நான் சொல்கிறத கேளு. நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். ஓகே, போதும் நிப்பாட்டு அப்படின்றான். நீ கரெக்டாக தான் சொன்ன. இன்னி நிறையா தெரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கிடச்சிருச்சு. உன்னோட ஆவி மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மார்ட்டின் லீ சொல்கிறாருங்க. கட்டு போயிட்டாங்க, செம்ம வெறியிட்டான். கொஞ்ச நேரம் நிப்பாட்டு. ஓ, கடைசியில் அவங்க அப்பாவா? டேட். ஏய் பெரிய மனுஷா, உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லாமே மாறிடுச்சு நினைக்கிறேன் நான் போனதுலேருந்து. நான் உங்களை காப்பாற்ற முடியல. இல்லைனா ஃபின்னை கூட என்னால் காப்பாற்ற முடியல. ஸ்பைடர்மேன் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியாது. ஆனால் யாரை சாவருக்கு ஆக்சுவலாக தடுக்கலாம். நீ நிறைய இந்த மாஸ்க்கு பின்னாடி ஒளிஞ்சு என்ன பிரயோஜனம்? இன்னும் கொஞ்சம் நிறைய ட்ரை பண்ணலாம். தனியாக நில்லு, எதிர்த்து நில்லு. நான் உன்னை பார்த்துட்டே தான் இருக்கேன். நீங்கள் என்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக எனக்கு காயந்தான் படுது. என்னோட பையன் இந்த மாதிரி மாறுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவன் வந்து ஒரு கோழையாக மாறிட்டான். கடைசியில் நம்ம குடும்பத்துக்கே ஒரு கேவலமான ஒரு பிறவியாக மாறிட்டான் அப்படின்றான். உன்னோட ஃப்யூச்சர் வந்து, அதாவது எதிர்காலம் வந்து என்கிட்ட தான் இருக்குது அப்படின்றான். நீ அது சொல்லாதீங்க, நீ கவலைப்படாதீங்க. ஓகே, இது வந்து கிவ் அப் பண்ணுற நேரமா? கிவ் அப் பண்ணிடு மைல்ஸ். ஓகே, லீ பாருங்க மண்டையை கழுவுறான். என்ன, நான் கிவ் அப் பண்ண மாட்டேன் கைஸ், பண்ண முடியாது. எல்லாத்தோட கிவ் அப்னு கேட்குது. ஓ மை காட். ஓகே, கட் சீனு. ரைட், போடு. வேற லெவல். L1 ரிவர்ஸ் ஃப்ளிக்ஸா? ஓ பரவாயில்ல, புது பவருங்க. இவனுக்கு எப்போவுமே இந்த மார்ட்டின் லீ கிட்டேருந்து ஒரு புது பவர் கிடச்சிருது. எல்லாமே முடிஞ்சு இனிமே வந்து எதுவுமே தடுக்க முடியாது. உனக்கு நான் யாருன்னு தெரியாது. நீ தான் என்னோட அப்பா வந்து
அழிஞ்சாரு, உன்னாலதான் செத்தாரு அப்படின்றாரு. எங்க அப்பா வந்து எல்லா மக்களையும் காப்பாத்தினாரு இந்த நியூயார்க் சிட்டில. உன்ன மாதிரி ஒரு துஷ்ட சக்தி கிட்ட இருந்து எங்க அப்பா என்னைய காப்பாத்தினாரு. ஆனா அவரு இறந்து போயிட்டாரு உன்னாலதான் அப்படின்னு அதே தான் சொல்றான். கைஸ் லீவ் வந்துட்டாப்ல. ஆல்ரைட், போட்டு பொழந்துடலாம் இவனை. வேற லெவலில் எனர்ஜி. ஓ எனர்ஜி அவன் வந்து இழுக்கிறான் பாருங்க. மைல்ஸ் இல்ல இல்ல பீட்டர் பார்க்கலால கூட முடியாது, ஆனா மைல்ஸால முடிஞ்சிருச்சு பாருங்க. நான் உன்னை பத்தி இனிமே கேட்க மாட்டேன், எங்க அப்பாவை நான் இழந்துட்டேன். அது வந்து என்னைக்குமே நீ காயப்படுத்தாது. இனிமே நான் தான் உன்னை அழிக்க போறேன்டா. இனிமே அதை பண்ண முடியாது. உன்னை அழிக்கிறதாண்டா. ஓடு. வந்துட்டான் பாருங்க, வேற லெவல். அவனோட பவர் ஃபுல்லாமே இவன் எடுத்துட்டாங்க. ஓ அப்சர்வ் பண்ணிக்கிட்டான் எல்லா பவரும். ஓகே பண்ணிரு, கொன்று நீ. வெளியே போனக்கப்புறம் ஸ்பைடர்மேனை கண்டுபிடி. ஓ ஓகே காப்பாத்தி விட்டாங்க. வேற லெவல். அவங்கள தப்பிக்க விடாதீங்கடா. போச்சுரா ஓடு. வேற லெவல். ஓ போச்சுரா. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஆல்ரைட் கைஸ், இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ ஃபர்தராக வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கன் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். Until then, bye.